ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாதாரண கிரிக்கெட் வீடியோ இல்லை. இது ஒரு எமோஷன், இது ஒரு லெகசி, ஒரு கம்பேக் ஸ்டோரி. வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. இங்கே நாம் இன்று பேச போகிறது வெறும் ஒரு டீம் பற்றி இல்லை, தோல்வியில் கூட தலை குனியாத ஒரு மைண்ட் செட் பற்றி. சென்னை சூப்பர் கிங்ஸ்னா என்னன்னு உலகத்துக்கே காட்டிய டீம் இது. ஆரம்பத்தில் தோற்றாலும் முடிவில் எழுந்து நிற்கும் பவர் என்னன்னு நிரூபித்த டீம் இது. எல்லோரும் டவுட் பண்ணும் நேரத்தில் கூட நாங்கள் இன்னும் கேமில் தான் இருக்கோன்னு சொல்லும் ஒரு சைலண்ட் கான்ஃபிடன்ஸான டீம். இப்போ 2026 சில செட்பேக்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் ஹிஸ்ட்ரி சொல்கிறது என்னன்னா, இந்த டீம் ஒருபோதும் ஈஸியாக கிவ் அப் பண்ணாது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்னா ஒரு சாதாரண டீம் இல்லைன்னு. ஐபிஎல்ல இது வரைக்கும் எந்த டீம்கிட்டையும் இல்லாத கன்சிடென்சி, ரசிகர்கள் சப்போர்ட், கம்பேக் பவர் என்னன்னு எல்லா டீமுக்கும் சொல்லி கொடுத்த டீம் தான் சிஎஸ்கே. 2010, 2011, 2018, 2021, 23 இந்த வருடங்கள் எல்லாம் சாதாரண டேட்ஸ் இல்லை. அது சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியில் எழுதப்பட்ட கோல்டன் சாப்டர்ஸ். அந்த 2023 ஃபைனலில் கூட கடைசி பால் வரைக்கும் ஃபைட் பண்ணி கப் எடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த டீம் லாஸ்ட் வரை ஃபைட் பண்ணும் என்பதற்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த டீமை இப்படி ஷேப் பண்ணி ஒரு ஃபேமிலி மாதிரி பில்ட் பண்ணி எல்லாரையும் ஒரே பாதையில் நடத்தினவர் யாருன்னா எம்எஸ் தோனி. அவர் ஒரு கேப்டன் மட்டும் இல்லை, அவர் ஒரு மைண்ட் செட். ப்ரெஷர்னா என்ன, கம்பேக்னா என்ன, கிளாமாக இருப்பதன் பவர் என்ன, இந்த எல்லாத்தையும் உலகத்துக்கே காட்டியவர். இப்போ 2026 ஐபிஎல்ல அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்கலாம் என்று பேசுகிறாங்க. அது உண்மையாகலாம், இல்லையோ தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அவர் உருவாக்கிய சிஎஸ்கே ஸ்பிரிட் எப்போதும் இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குது? 2026 சீசன் ஆரம்பித்ததும் முதல் 3 மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டாங்க. உடனே என்ன ஆகுது? சோசியல் மீடியாவில், கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் வீக்காக இருக்குது, ஆக்ஷனில் சரியான பிளேயர்ஸை எடுக்கலை, கேப்டன்சி ப்ராப்ளம், தோனியால் முடியலை, இப்படின்னு நிறைய நெகட்டிவிட்டி. ஒரு கொஷின் கேட்கணும், ஒரு சாம்பியன் டீம் தோத்தா அது அவர்களோட வேல்யூவை குறைக்குமா, இல்லை அது ஒரு டெம்பரவரி பேஸா? இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருக்கார், ஆனால் இன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரலை. இன்ஜுரிஸும் இருக்குது, காம்பினேஷன் செட் ஆகலை. சில பிளேயர்ஸ் ரிதம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. இது ஒரு டீமுக்கு நார்மல் பேஸ் தான். எவ்ரி சாம்பியன்ஸ் டீமுக்கும் இப்படிப்பட்ட லோயஸ் இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் பாஸ்டில் என்ன பண்ணுறாங்கன்னு மறந்துட்டு ப்ரெசண்ட்டில் ஃபுல் மேட்சஸ் பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், 2018 கம்பேக் சீசனில் கூட ஆரம்பத்தில் டவுட் இருந்தது. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? கப்பு அடித்தாங்க. அதே மாதிரி இந்த 2024 கூட ஆரம்பம் ஸ்லோவாக இருந்தாலும் லாஸ்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போது முக்கியமான பாயிண்ட், அந்த முதல் 3 மேட்ச் தோற்றதுக்கு அப்புறம் சிஎஸ்கே என்ன பண்ணாங்க? பேக் டு பேக் 2 மேட்சஸ் வின் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்து. விழுந்தா கூட எழுந்து நிற்கும். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஏப்ரல் 18 சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக. இது ஒரு சாதாரண மேட்ச் இல்லை, இது மைண்ட் செட் டெஸ்ட். சிஎஸ் ஃபேன்ஸ்க்காக ஒரு ரிமைண்டர், நான் இன்னும் கேமில் இருக்குன்னு சொல்லும் மேட்ச் இதுதான். நீங்கள் ஒரு ட்ரூவான
ஃபேன்னா டீம் ஜெயிக்கும் போது மட்டும் செலிப்ரேட் பண்ணுறது ஈஸி, ஆனால் தோல்வி நேரத்தில் கூட சப்போர்ட் பண்ணுறது தான் ரியல் லாயலிட்டி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் இந்த டீம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சோசியல் மீடியாவில் பேசுகிற சில விஷயங்கள், ஆக்ஷன் ஃபெயில், பிளேயர்ஸ் வீக், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சர்ஃபேஸ் லெவல். ஒரு டீம் பில்ட் பண்ணுறது ஈஸி இல்லை. அது ஸ்ட்ராட்டஜி, ட்ரஸ்ட், பேஷன்ஸ், இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு சாம்பியன் டீம் உருவாகும். எம்எஸ் தோனி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், ப்ராசஸ் சரியாக இருந்தால் ரிசல்ட் தானாக வரும்னு. அதுதான் இப்போது சிஎஸ்கே ஃபாலோ பண்ணுறது. இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கலன்னா ப்ராசஸ் ராங்குன்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்ற மெயின் மெசேஜ் என்னென்னா, ஒரு டீம் தோற்றதுனால அவர்களை டவுட் பண்ணாதீங்க. அவர்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவர்கள் கம்பேக் பண்ணணும். ஸ்ட்ரென்த்துக்கு பிலீவ் பண்ணுங்க. சிஎஸ்கே ஒரு டீம் இல்லை, அது ஒரு எமோஷன் தான்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த எமோஷன் என்னன்னா, நெவர் கிவ் அப். இப்போ சுச்சுவேஷன் சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார்ம் டெம்பரவரி, கிளாஸ் பர்மனண்ட். இப்போ ஃபார்ம் இல்லைன்னு பேசுகிறவங்க இன்னும் சில மேட்சஸ்க்கு அப்புறம் சேம் பிளேயர்ஸுக்கு கை தட்டுவாங்க. அதனால் நம்ம ஃபேனாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? கிரிட்டிசைஸ் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணணும். ட்ரோல் பண்ணாமல் ட்ரஸ்ட் பண்ணணும். நம்ம சென்னை டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் நம்ம சப்போர்ட்டாக இருந்தால் அவர்கள் திரும்பி வருவாங்க. ஏப்ரல் 18 மேட்ச்சில் என்ன நடக்கும் தெரியுமா? ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் ஒரு விஷயம் உறுதி, சிஎஸ்கே ஃபைட் பண்ணும். அதுதான் இந்த டீமோட ஐடென்டிட்டி. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டில் மட்டும் வின் ஆர் லூஸ் ஆல்வேஸ் சிஎஸ்கே அப்படின்னு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூ ஃபேனுக்கு ஸ்கோர் கார்டு முக்கியம் இல்லை, லாயல்ட்டி தான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நம்ம சப்போர்ட் கன்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுதான் ஒரு ட்ரூ ஃபேனோட ஐடென்டிட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவும் கம்பேக் பண்ணும். அதுக்கு காரணம் நம்ம மாதிரி ஃபேன்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆல்வேஸ் சிஎஸ்கேன்னு கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல் கண்டென்ட்டோட சந்திப்போம். அன்டில் தென், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் பிலீவ் இன் கம்பேக்ஸ். நன்றி.